ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம எல்லாருக்குமே தெரிஞ்ச முயலும் ஆமையும் அப்படிங்கிற முயலாமை பற்றின கதையத்தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அது ஒரு அழகான காடு. அந்த காட்டுல பச்சை பசேல்னு மரங்கள் எல்லாம் நிறைஞ்சு இருந்தது. அந்த காட்டுல குரங்குகள் எல்லாம் மரம் விட்டு மரம் தாண்டி விளையாடிட்டு இருந்தது. முயல்களும் தாவி தாவி விளையாண்டுகிட்டு இருந்தது. மான்கள் எல்லாம் துள்ளி குதிச்சு ஓடிக்கிட்டு இருந்தது. அவ்வளவு அழகான காடு அது. அந்த காட்டுல ஒரு ஆமை பைய நடந்து போய்கிட்டு இருந்தது. அந்த ஆமைய எப்பவுமே எல்லா விலங்குகளும் நீ மெதுவா நடக்கிற அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. அந்த ஆமை நான் மெதுவா நடக்கிறேன், ஆனாலும் ஒருபோதும் நான் என்னுடைய செயலை நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் ஒரு நாள் இந்த காட்டுல ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. எல்லா விலங்குகளும் சேர்ந்து அந்த ஒரு விழாவை ஏற்பாடு பண்ணி அதுல ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க. அந்த ஓட்டப்பந்தயத்துல ஆமை நான் கலந்துக்க போறேன் அப்படின்னு சொல்லுது. இத கேட்ட குரங்குகள் மற்றும் எல்லா விலங்குகளும் நீ மெதுவா ஓடுவ, நீ எல்லாம் ஓட்டப்பந்தயத்துல கலந்துகிட்டு எப்படி ஜெயிக்க போற அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. இந்த ஆமைக்கு போட்டியா ஒரு முயல் நான் கலந்துக்க போறேன்னு சொல்லி வருது. எல்லா விலங்குகளும் இந்த ஓட்டப்பந்தயத்தை பார்க்க ஆர்வமா வந்து கூடி நிக்கிறாங்க. முயல் மற்றும் ஆமை ரெண்டு பேரும் அந்த மைதானத்துல ஓட்டப்பந்தய மைதானத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ ஓட்டப்பந்தயம் ஆரம்பமாக போகுது. ஓட்டப்பந்தயம் ஆரம்பமானதும் முயல் வேகமா தாவி குதிச்சு ஓடிருச்சு. இந்த ஆமை மெதுவா பைய ஊர்ந்து வருது. வேகமா தாவி குதிச்சு ஓடின அந்த முயல் திரும்பி பார்க்குது. அந்த முயல் பார்க்கும்போது ஆமை ரொம்ப தொலைவில் பின்னாடி வந்துகிட்டு இருக்கு. இந்த முயல் நினைக்குது, இந்த ஆமை வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் போல, நம்ம எதுக்காக நம்மளுடைய சக்திய வீணாக்கணும், நம்ம கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ரொம்ப சீக்கிரமாவே போய் ரொம்ப சீக்கிரமா தாவி குதிச்சு நம்ம இந்த போட்டியில ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்குது. அது நினைச்ச மாதிரியே ஒரு மரத்தடியில போய் படுத்து தூங்கிருது. நல்ல கண் அசந்து அந்த முயல் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிருது. விடாமுயற்சியோட அந்த ஆமை மெதுவா நடந்து அந்த முயல் இருக்கிற இடத்துக்கு வந்துருது. இப்போ அந்த முயலையும் தாண்டி மெல்ல நடந்து அந்த ஆமை முடிவுக்கோடு இருக்கிற இடம் வர போயிருது. இப்போ அந்த ஆமை முடிவு கோட்டை நெருங்கிருது. இப்போ இந்த முயல் கண் விழிச்சு பார்க்குது. இந்த முயல் பார்க்கும் பொழுது ஆமை அதை தாண்டி முன்னால போயிருக்கு. இந்த முயல் கண் விழிச்சு பார்க்குது. முயல் பார்க்கும் பொழுது ஆமை தனக்கு பின்னாடி இல்ல. இப்போ ஆமை தனக்கு முன்னாடி முடிவு கோட்டையே நெருங்க போகுது. தன்னோட தவற இந்த நேரத்துல முயல் உணருது. தலைக்கணத்தோட நம்ம
குறைவா எடை போட்டதையும் அப்புறம் தன்னோட இயலாமையையும் சோம்பேறித்தனத்தையும் இந்த நேரத்துல முயல் நல்லா உணர்ந்துருச்சு. இப்போ நம்ம ஆமை முடிவு கோட்டு பக்கத்துல நிக்குது. முயல் எவ்வளவுதான் தாவி தாவி போனாலும் ஆமைய நெருங்க முடியல. இன்னும் சில அடிகள் தான் ஆமை வெற்றி பெற போகுது. 1-2 அடிகள் எடுத்து வச்சு இந்த ஆமை வெற்றி பெற்றுச்சு. அனைத்து விலங்குகளும் ரொம்பவே மகிழ்ச்சியோட ஆரவாரம் எழுப்பி இந்த ஆமையோட வெற்றிய கொண்டாடினாங்க. இப்போ இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? முயலாலையும் ஜெயிக்க முடியும், ஆமையும் ஜெயிச்சு காட்டிருச்சு. முயலாலையும் ஜெயிக்க முடியும், ஆமையாலையும் ஜெயிக்க முடியும். முயலாமை மட்டும் ஒருபோதும் ஜெயிக்காது. இந்த முயல் தன்னால முடியும் அப்படிங்கிற தலைக்கணத்தோட முயன்று பார்க்காம அந்த மரத்தடியில அமர்ந்துட்டதால அதால ஜெயிக்க முடியல. வெற்றி பெற்று காட்டிருச்சு. முயற்சி திருவினை ஆக்கும். தன்னம்பிக்கையுடன் கூடிய முயற்சி வெற்றிக்கு இட்டு செல்லும். இத நம்ம ஒரு பாட்டா படிக்கலாமா? காட்டுக்குள்ளே போட்டியாம் காட்டு முயல் வந்ததாம், காட்டுக்குள்ளே போட்டியாம் காட்டு முயல் வந்ததாம், அடர்ந்த காட்டில் போட்டியாம் ஆமை கூட வந்ததாம், அடர்ந்த காட்டில் போட்டியாம் ஆமை கூட வந்ததாம், சிங்கம் வேட்டையாடும் காட்டில் சீரும் ஓட்ட பந்தயம், சிரித்து மகிழ அனைவரும் சிட்டாய் கூடி வந்தனர், சிரித்து மகிழ அனைவரும் சிட்டாய் கூடி வந்தனர், ஓட்ட பந்தயம் ஆரம்பம், ஓட்ட பந்தயம் ஆரம்பம். காட்டுக்குள்ளே போட்டியாம் காட்டு முயல் வந்ததாம், அடர்ந்த காட்டில் போட்டியாம் ஆமை கூட வந்ததாம், சிங்கம் வேட்டையாடும் காட்டில் சீரும் ஓட்ட பந்தயம், சிங்கம் வேட்டையாடும் காட்டில் சீரும் ஓட்ட பந்தயம், சிரித்து மகிழ அனைவரும் சிட்டாய் கூடி வந்தனர், ஓட்ட பந்தயம் ஆரம்பம், ஓட்ட பந்தயம் ஆரம்பம். முயல் தாவி ஓடுது ஆமை முயன்று பார்ப்பேன் என்றது, முயல் தாவி ஓடுது ஆமை முயன்று பார்ப்பேன் என்றது, மெல்ல மெல்ல சென்றது முயல் திரும்பி பார்க்குது ஆமை பின்னே வந்தது, தலைக்கணம் தான் கொண்டது, கண்ணில் மரம் பட்டது அங்கு கண்ணசந்து விட்டது, கண்ணில் மரம் பட்டது அங்கு கண்ணசந்து விட்டது, ஆமை உறுதி கொண்டது ஊர்ந்து ஊர்ந்து சென்றது, ஆமை உறுதி கொண்டது ஊர்ந்து ஊர்ந்து சென்றது, தன் மானம் கொண்ட ஆமை முயல் அருகே வந்தது, முயலை தாண்டி சென்றது, தன் மானம் கொண்ட ஆமை முயல் அருகே வந்தது, முயலை தாண்டி சென்றது, தலைக்கணம் தான் கொண்ட முயலோ தன்னை மறந்து தூங்குது, தலைக்கணம் தான் கொண்ட முயலோ தன்னை மறந்து தூங்குது, முடிவு கோடு வந்தது முயன்று ஆமை சென்றது, முடிவு கோடு வந்தது முயன்று ஆமை சென்றது, முயல் முழித்து பார்த்தது முட்டாள்தனத்தை ஏற்றது, முயல் முழித்து பார்த்தது முட்டாள்தனத்தை ஏற்றது, ஆமை வெற்றி கண்டது, ஆமை வெற்றி கண்டது, ஆமை வெற்றி கண்டது, ஆமை வெற்றி கண்டது.